அன்பிற்கினிய ஆசிரியர் சொந்தங்களே, வணக்கங்க. டெட் தேர்வு முடிஞ்ச பிறகு நம்ம பல விஷயங்கள கடந்து வந்துட்டோம். பல செய்திகள் நமக்கு கிடைக்குது. ரிசல்ட் சம்மந்தமா, அப்ஜெக்ஷன் பேப்பர் சம்மந்தமா, ஸோ இந்த கேஸ் சம்மந்தமா நம்ம நெறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு அது சம்மந்தமா சில விஷயங்கள் சொல்லப் போறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு நீங்க புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கல்வித்துறை சார்ந்த தகவல்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வேணும்னா, இந்த சேனல் நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம டெட் தேர்வு தொடர்பா, டிஎன்பிஎஸ்சி தொடர்பா நீங்க ப்ரிப்பேர் ஆகுறதுக்கு எக்கச்சக்க வீடியோஸ் இந்த சேனல்லேயே இருக்குங்க. நீங்க அத பயன்படுத்தி அனைவரும் பயனடையணும். உங்க நண்பர்களுக்கும் நீங்க சந்தோஷமா ஷேர் பண்ணலாம் நம்பிக்கையோட நம்ம சேனல பத்தி. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான சில விஷயங்கள். அதாவது டெட் முடிச்ச பிறகு நம்ம இந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பண்ணோம். அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பண்ணி முடிச்ச பிறகு நெறைய ஆசிரியர்களோட டவுட் என்னன்னா, அப்ஜெக்ஷன் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அந்த மதிப்பெண் ஒருவேளை ஓகே ஆச்சுன்னா கிடைக்குமா? இல்ல அப்ஜெக்ஷன் பண்ணாத எல்லாருக்கும் கிடைக்குமா? அப்படிங்கிற ஒரு டவுட் ரொம்ப நாளாவே கேட்டுட்டே இருந்தீங்க. நான் அது சம்மந்தமா கிளியர் பண்ணா கூட திரும்ப திரும்ப கேட்டுட்டே தான் இருக்கீங்க. ஸோ ஒரு விஷயத்த கிளியரா வச்சுக்கோங்க. அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் என்பது அது ஒரு கொஸ்டின் யாரோ ஒருத்தவங்க அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பண்ணி ஓகே ஆச்சுன்னா, அந்த கொஸ்டினுக்கான ஆன்ஸர யாரெல்லாம் பண்ணியிருக்காங்களோ அத்தனை பேருக்கும் மதிப்பெண் குடுத்துருவாங்க. அதனால நீங்க அத பத்தி கவலையே பட வேணாம். அப்ஜெக்ஷன் ட்ராக்கர வச்சு ஃபைனல் கீ ரெடி பண்ண பிறகு, அந்த ஃபைனல் கீய பேஸ் பண்ணி தான் நம்மளோட ஓஎம்ஆர் கரெக்ஷனே நடந்திருக்கும். அதனால அப்ஜெக்ஷன் ட்ராக்கர்ல கரெக்ட் ஆன பிறகு அது எல்லாருக்கும் பொருந்துமே தவிர, யாரெல்லாம் அப்ஜெக்ஷன் பண்ணாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் பொருந்தும் அப்படின்னு யாராவது சொன்னா அப்படிலாம் பொய்யி. அப்படிலாம் கிடையாது. ஸோ ஒரு கொஸ்டின் அப்ஜெக்ஷன்ல ஏற்றுக்கொள்ளப்பட்டால், அந்த கொஸ்டினுக்கு என்ன பதில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ, அந்த பதில யாரெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அத்தனை பேருக்கும் அது மதிப்பெண் கிடைக்குங்க. 1. அடுத்தது டெட் தேர்வு ரிசல்ட் எப்போ வருதுன்னு இந்த கேஸை பத்தி நம்ம நிறைய சொல்லும்போது கூட சில ஆசிரியர்கள் டெட் தேர்வு ரிசல்ட் எப்போன்னு கேட்குறீங்க. ஸோ கேஸ் வர 24ஆம் தேதி கோர்ட்ல வருது. ஸோ தமிழ்நாடு அரசு கொள்கை முடிவு கொடுக்க போறாங்க. ஓசி பிரிவு ஆசிரியர்களோட மதிப்பெண் தொடர்பா. ஸோ அது கொடுத்த பிறகு கொடுத்துட்டாங்க, நிச்சயமா கொடுத்துருவாங்கன்னு நம்பிக்கையா தான் இருக்கிறோம். எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அது கொடுத்துட்ட பிறகு ஆட்டோமேட்டிக்கா கோர்ட் இந்த தடைய நீக்கிடுவாங்கன்னு நம்ம நம்புறோம். அதை நீக்கிட்டாங்கன்னா இந்த பேக் அதாவது இதுல மறைமுகமா செய்ய வேண்டிய பணிகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நம்மளோட பேப்பர் கரெக்ஷன், ஓஎம்ஆர் கரெக்ஷன் எல்லாமே முடிஞ்சிட்டதா தான் செய்திகள் சொல்லுது. ஸோ அதனால எல்லாமே தயாரா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த மாச கடைசியிலயோ இல்ல செப்டம்பர் 5க்குள்ளேயோ நமக்கு நிச்சயமா ரிசல்ட் வெளியிடறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப அதிகமா இருக்குதுங்க. ஸோ அதனால நீங்க நம்பி காத்திருக்கலாம். நிச்சயமா சீக்கிரமா நமக்கு நல்ல செய்தி கிடைக்க தான் போகுது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த மதிப்பெண் சம்பந்தமா நிறைய விஷயம் கிடைக்க உங்களுக்கு சொல்லிட்டே தான் இருந்தோம். ஆல்ரெடி தமிழ்நாட்டுல ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, எஸ்சி அண்ட் எஸ்டிக்கு 60 மார்க் பாஸ் மார்க்கா இருக்கு. 60 மார்க் பாஸ் மார்க் அப்படிங்கிறது 40%ங்க. ஒரு 40% அளவுக்கு குறைச்சே அவங்க 60 ஆக்கிட்டாங்க. இதுக்கு பிறகு அந்த 60 மார்க் குறைப்பாங்களா அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இல்ல. எஸ்சி, எஸ்டிக்கு சொல்றேன். இதே பார்த்தீங்கன்னா, ஓபிசி, எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா 75 மார்க் இருக்குதுங்க. 75ன்றது 50%. இந்த 50%யும் இன்னும் குறைப்பாங்களா அப்படின்லாம் தெரியலங்க. மீதி குறைச்சா இன்னொரு 5% குறைக்கலாம். 45 ஆக்கலாம். அப்படி வச்சா 68 மார்க் அது வரும். 75ன்றது 68ஆ குறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ ஜென்ரல் பீப்புளுக்கு நிச்சயமா ஓசி கேட்டகரிக்கு மதிப்பெண் குறைப்பு இருக்க போகுது. அந்த மதிப்பெண் குறைப்பு 90லேருந்து 82 ஆக போதா, இல்ல 75 ஆக போதான்னு தெரியல. 90லேருந்து 82 ஆச்சுன்னா, ஓபிசிக்கு 75 அப்படியே இருக்கும். ஒருவேளை ஓசிக்கு 90லேருந்து அது 75 குறைஞ்சிச்சுன்னா, ஓசி பிரிவினருக்கு 75 68ஆ மாறலாம். ஸோ இந்த வாய்ப்பு மட்டும் தான் இதுல இருக்குதுங்க. ஸோ இது சம்மந்தமா டெட்டு சம்மந்தமா நிறைய விஷயம் அலசி ஆராய்ஞ்சிருக்கோம். ஸோ இது மாதிரி விஷயங்கள் தான் இன்னைக்கு நான் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பத்தி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ரிசல்ட் பத்தி சொல்லியிருக்கேன், கேஸ் பத்தி சொல்லியிருக்கிறேன். ஸோ பார்க்கலாம். ஸோ ஆசிரியர்களோட கோரிக்கை என்னவா இருந்துச்சுன்னா, அனைத்து ஆசிரியருக்கும் ஒரே மதிப்பெண் 60 மதிப்பெண்ணா வச்சா எல்லாருக்கும் வைங்க 40% அப்படின்னு இருந்தது. ஸோ கல்வித்துறை அதிகாரிகள் அந்த மீட்டிங்ல பார்த்தீங்கன்னா, செக்ரட்டரி, டைரக்டர்ஸ், முக்கிய அதிகாரிகள் எல்லாம் கலந்த மீட்டிங்ல பார்த்தீங்கன்னா, ஸோ ஓரளவுக்கு மேல நம்ம குறைக்க முடியாது. ஓரளவுக்கு மேல மார்க் இதுக்கு பேர் நம்ம குறைச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அந்த அவங்க எழுதி பாஸ் பண்ற அந்த எக்ஸாமுக்கு வேல்யூ இல்லாம போயிடும். அதுக்கும் தனியா கேசஸ் வரும். ஸோ அதுக்கு தனியா கேசஸ் வந்துச்சுன்னா, நம்ம அதுக்கும் கோர்ட்டுக்கும் அலைஞ்சிட்டு இருக்க முடியாது. அப்புறம் நம்ம அடுத்த டெட் எக்ஸாம் வரதுக்காட்டியும் அப்ப நம்ம ப்ரமோஷன் மாதிரி விஷயங்கள்லாம் செய்யறது கஷ்டமா போயிடும் அப்படின்னு சொல்லி, ஓரளவுக்கு மேல குறைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஓரளவு அசம்ப்ஷன்ஸ் கிடைக்க செய்தி எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இதை வச்சு பார்த்தாலே உங்களுக்கு பல கேள்விகளுக்கு பதில் கிடைச்சிடும் அப்படின்னு நான் நம்புறேன். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.